கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டேன் நான். ஐயோ, அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் பெருவு போல மறைவு கொண்டே நான். ஐயோ, கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கிட்டி வந்து எம்மிடம் கிருபைவை இயேசு சுவாமி. கிட்டி வந்து எம்மிடம் கிருபைவை இயேசு சுவாமி. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய் இந்த மன்னுயிர் ரட்சகனே. உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய் இந்த மன்னுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ. அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சுவாமி. அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சுவாமி. உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய் இந்த மன்னுயிர் ரட்சகனே. உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய் இந்த மன்னுயிர் ரட்சகனே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் பேசும் வார்த்தைகள், அடியனுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக என்னை அன்போடு அழைத்த அன்பு திருச்சபை போதகர் மற்றும் மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது விசையாக நான் உங்களோடு கூட மணமகிழ்வு பிக்னிக்கில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நல்ல ஒரு ஒற்றுமையோடு ஒரு குடும்ப பாங்காய் கர்த்தருடைய குடும்பமாய் நீங்கள் இணைந்து செயல்படுகிறதை நான் கண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இதை நீங்கள் உற்சாகமாய் செய்யும்படி நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 54:4 விதமாய் சொல்கிறது, இதோ தேவன் எனக்கு சகாயம், அவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறோடு கூட இருக்கிறார். தமிழிலே ஒரு வார்த்தை அது சற்று விலகி இருக்கிறது, அதில் விடுபட்டு இருக்கிறது. இதோ தேவன் நிச்சயமான எனக்கு உதவி. Surely God is my help and surely He sustains everyone who sustains me. Surely God is my helper and He is helping all those who are helping me. நிச்சயமாகவே தேவன் எனக்கு சகாயர், அவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறோடு கூட இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அநிச்சயமான உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அநேகர் நான் நிச்சயமாய் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனாலும் நிர்பந்தம் கரங்களுக்கு மீறி, அவர்களுக்கு எல்லை மீறி சில நேரங்களிலே அவர்கள் ஐயா என்னால் முடியவில்லை என்று சொல்வார்கள். தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நமது நிலைமையை பார்த்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சூழ்நிலை வேறு விதமாய் போகும் பொழுது உதவி கிடைக்காமல் போய்விடும். அநிச்சயமான உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நிச்சயமான உதவியை கர்த்தர் எனக்கு செய்கிறார், அவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஒரு முறை மலேசியா தேசத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு சபை ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருந்தேன். இரவு கூட்டம் முடிய 7 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் அந்த ஜெபம். அதற்கு பின்பு பாஸ்டர் நாங்கள் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பினாங்கு பட்டணம். நான் 11 மணிக்கு எங்கே கடை திறந்துருக்குன்னு பார்த்தா ஜேன்னு இருக்குது.
அங்கே சாலையில் அந்த வாகனம் போடுற மெயின் ரோடெல்லாம் டேபிள் சேர் போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு அங்கே வைக்கிறாங்க. நிறைய பேர் காத்திருக்கிறாங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களுக்கு ஒரு வழியாக ஒரு இடத்துல இடம் கிடச்சிது. அப்போ சாப்பாடு மேஜையில் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு முன்பாக ஒரு பெரிய தொலைக்காட்சி திரை. அந்த ஊரில் ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அநேகமாக ஃபுட்பால் மேட்ச் அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அந்த இருந்த பொழுது எனக்கு முன்பாக இருந்த திரையில் ஒரு குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. எனக்கு தெரியாத ஒரு குத்துச்சண்டை போட்டி. அதில் சட்டமும் கிடையாது, விதியும் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. ஒரே ரத்த களரி. இவன் அவனை அடிக்கிறான், அங்கே மூக்கிலிருந்து ரத்தம் அப்படி தெளிக்குது. இவன் அடிக்கிறான், இந்த பக்கம் கீழே விழுறான். இது என்னையா இது போட்டி இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது 2 பேர் ஒருவர் அடித்து கொண்டு இருக்கிறார். அடி வாங்குகிறவன் தோல்வியின் விளிம்பில் இருக்கும் பொழுது அவன் திடீரென்று அந்த அரங்கத்துக்கு வெளியிலே ஒரு நபர் நிற்கிறார். அந்த நபருடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுகிறார். உடனே அடிக்கிறவர் என்ன பண்றாரு, மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அந்த கையை மாத்திரம் அடிக்கிறார். அப்போ அந்த அடி வாங்குகிறவர் தோல்வியில் இருக்கிறவர், வேதனையில் இருக்கிறவர் தப்பு வைக்கிறதற்கு அவர் வெளியில் இருக்கிறவருடைய கரத்தை பிடிக்கணும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவர் கரத்தை தொட்ட உடனே இவர் அடிக்கிறவர் நிறுத்திடுறாரு. இவர் அடி வாங்குறவர் கீழே போகிறாரு, வெளியில் இருக்கிறவர் உள்ளே வந்துடுறாரு. அவன் அவ்வளோ நேரம் வெளியில் நல்ல வல்லமையாக ஒரு ஆசுவாசமாக இருந்ததுனால உள்ளே வந்து இவனை போட்டு அடிக்கிறான். இப்போ இவனுடைய கூட்டாளிக்கு நேரம் இவன் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டா அவன் எங்கே உள்ளே வந்துடுவானு சொல்லிட்டு இவன் கையையே போட்டு அடிக்கிறான். இது என்னையா அது விளையாட்டுன்னு சொல்லி பார்த்துருக்கும் பொழுது நான் நண்பர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி விளையாடுறாங்களே அப்படின்னு சொன்னால், இந்த குத்துச்சண்டை 2 நபர்களாக போட்டியிடுகிறார்கள். யுத்த காலத்திலே இருவர் போட்டியிடுவார்கள். அவருடைய கூட்டாளிகள் வெளியில் நிற்பாங்க. அப்போ எந்த நேரத்திலும் சூழ்நிலை பாதகமாய் மாறினால், கைமீறி போகும் பொழுது கூட்டாளி கையை தொட்டா போதும், கூட்டாளி உள்ளே வந்துடுவார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் யுத்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் பல பாகங்களிலும் இதே தான் நடைபெறுகிறது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்வில் போராட்டங்கள், குடும்ப வாழ்வில் போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள், ஊழியத்தில் போராட்டங்கள், எல்லா இடங்களிலும் பாருங்கள் போராட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த யுத்த காலத்தில் நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது உற்ற தோழனாய் நமது அருகில் நிற்கிறார். அப்போ யோவான் 15:15 இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் நண்பன், நான் உங்கள் நண்பன். நண்பராக இயேசு கிறிஸ்து, உங்கள் எஜமானனாய் அல்ல, உங்களுக்கு மேலானவன் அல்ல, உங்கள் நண்பன். உங்கள் நண்பன் காத்து கொண்டு இருக்கிறார் யுத்த காலத்துக்கு வெளியில். அவரை நாம் பிடிக்கும் பொழுது அவர் வந்து இறங்குவார், நமக்காக அவர் யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாவீது, இந்த தேவனுடைய சத்தியங்கள் எல்லாம் அது நிரந்தரமானது. ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி, எல்லா காலங்களுக்கும் பொருந்துகிறது. அப்போ தாவீது இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் 54 எழுதுகிறார். என்ன சூழ்நிலை? தாவீதுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நிச்சயமான உதவி கிடைத்தது. உதாரணத்துக்கு முதலாவது அவருக்கு வந்த விபரீதம் என்னவென்றால் கரடி. ஹல்லேலூயா சொல்லுங்க, கரடி. அப்போ லண்டன் பேடிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அங்கே வாங்க ஐயா, நானும் அங்கே வந்துடுறேன், பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டார். அப்போ நானும் போனேன். அந்த பேடிங்டன் ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் உட்கார்றதுக்கு இடம் பார்த்தேன் எங்கே இருக்குன்ட்டு. அங்கே ஒரு கரடி பொம்மை இருந்துச்சு, பெரிய கரடி சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு திண்ணை மாதிரி இருந்துச்சு. நான் போய் உட்காந்துட்டேன். நான் உட்காந்து 10 நிமிஷத்தில் பார்க்குறேன், என்னை சுற்றி 20 பேர் வந்து சுற்றிட்டாங்க. இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்க, என்னடா அது உட்கார இடம் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒதுங்கினேன். 20 பேர் 40 பேர் ஆச்சு. அப்புறம் அந்த 40 பேர் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் இருந்து சொன்னார், ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, இதெல்லாம் வந்து செல்ஃபி எடுக்கிற இடம் ஐயா. இந்த கரடியை வச்சுக்கிட்டு நாங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக எங்கெங்கேருந்தோ வந்திருக்கிறோம், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், நீங்கள் ஏன் அங்கே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது செல்ஃபி பாயிண்ட்னு சொல்லிட்டு. இப்போ பேடிங்டன் போனீங்கன்னா அந்த பேடிங்டன் பேரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. இது வந்து பிரசங்கத்தில் இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்டுக்காக சொன்னேன். கரடி வந்துடுச்சு. பேடிங்டன் பேர் மாதிரி அது சாதாரண ஃப்ரெண்ட்லி கரடி அல்ல, ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்ற கரடி. எந்த ஒரு உதவியும் கிடையாது. அப்போ நிச்சயமான உதவி பரலோகத்திலேருந்து தாவீது கிடைத்தது. அவர் கரடியை
அவர் வீழ்த்துகிறார். இரண்டாவதாக ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னொரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே இதே இங்கிலாண்டில் லிவிங்ஸ்டன்ன்றவர் ஒரு பெரிய ஒரு மிஷனரி. அவர் ஜாம்பியா தேசத்துக்கு ஊழியக்காரராக போனார். ஆண்டோட கிருபையினால ஜாம்பியா தேசத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். 100% கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. உலகத்திலேயே கிறிஸ்தவ நாடு என்று ஒன்று இருக்குமானால் அது ஜாம்பியா தேசம்தான். நடு தெருவில் நின்றுக்கிட்டு அல்லேலுயான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 7 பேர் அல்லேலுயான்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. பஸ்ஸில் பிரசங்கம் பண்ணலாம், ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணலாம், நடுத்தெருலேருந்து பிரசங்கம் பண்ணால் எல்லாத்தையும் வேலையை விட்டு வந்து நிற்பாங்க. ஒரு அருமையான ஒரு தேசம். அப்போ அந்த தேசத்துக்கு லிவிங்ஸ்டன் வர்றார். வரும்பொழுது அவரை முதலாவது வரவேற்றது என்ன தெரியுமா? சிங்கம். போய் இறங்குறாரு, பின்னால் இருந்து ஒரு சிங்கம் கையில் பாதி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த குணம் பாருங்க, சிங்கத்தின் குணம். இப்போ தாவீதுக்கு அது போல ஒரு போராட்டம் வந்துச்சு. சிங்கம், வேதம் சொல்லுகிறது, அந்த சிங்கத்தை வீழ்த்தி போட்டான். அது அவனுடைய உதவியினாலேயா, மற்றவர்களுடைய உதவியினாலேயா? கர்த்தருடைய உதவி, நிச்சயமான உதவி, நிச்சயமான சகாயம். அப்ப சவுல் கோலியாத்தை நான் வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லும் பொழுது சவுல் கேட்கிறான், எப்படிப்பா நீ செய்வ? அப்ப சொல்றாரு, ஐயா, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கரடி வந்தது, அந்த கரடியை நான் வீழ்த்தினேன். பிறிதொரு சமயம் சிங்கம் வந்தது, சிங்கத்தை வீழ்த்தினேன். இந்த கோலியாத் எனக்கு ஏமாத்திரம் ஐயா. அவனிடத்திலே பலவிதமான ஆயுதங்கள் இருக்கலாம், பலன் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், ஆனால் என் தேவனை அவன் தூஷித்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என் தேவனை தூஷிக்கிறது? நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். நிச்சயமான சகாயம். இப்போ மறுபடியும் ஒரு கணக்கு, எல்லாருக்கும் கொஸ்டின். இது ட்ரெஷருக்கான கணக்கு இல்லை. தாவீது கரடியை அழிக்கிறதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருப்பார்? என்ன எல்லாம் இப்படி பார்க்குறீங்க? நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. நம்ம மிருக காட்சி சாலையில் தான் பார்க்குறோம். எவ்வளோ நேரம்? ஒரு கெஸ் பண்ணுங்க. அரை மணி நேரம். சரி, சிங்கத்தை அழிக்கிறதற்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பார்? 3/4 மணி நேரம். என்ன 1/4 மணி நேரமாக கூட்டுறீங்க? இனி ரொம்ப கஷ்டமான கேள்வி. கோலியாத்தை வீழ்த்துறதற்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பார்? பாருங்க, யார் சொன்னது 1 செகண்ட்னு? ஆனால் வந்தது பாருங்க அடுத்த போராட்டம். புயல்னா புயல், சுனாமி புயல் வந்துச்சு. குடும்பத்துக்குள்ள போராட்டம் வந்துச்சு. மாமனாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. அதை மேற்கொள்றதுக்கு தாவீதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்க. அதனால் குடும்பத்துக்குள்ள சிக்கல் வரும் பொழுது உங்களை கோவப்படுற மாதிரி யாரும் பேசினாலும் அமைதியாக ஆயிருங்க. ஏன்னா ஜெயிக்கவே முடியாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒருத்தர் தாழ்ந்து போயிருங்க. மானம் போனாலும் போகுது, சொந்தக்காரங்க தப்பாக சொன்னாலும் சொல்லட்டும், ஜெயிக்கவே முடியாது. பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை வந்துச்சு. காரணம் இல்லாத பிரச்சனை, உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை. யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், நீ 1000 பேரை தான்யா நீ ஜெயிச்ச, அவன் 10,000 பேரை ஜெயிச்சான்னு. இவன் சொல்லியிருக்கலாம், என் மருமகன் தானேயா ஜெயிச்சான், எனக்கு பெருமைன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஐயோ, அப்படியா? சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். தாவீதுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. இந்த சங்கீதம் 54 அந்த இக்கட்டான நிலைமையிலே ஆண்டவர் காப்பாற்றின பொழுது எழுதுகிறார். என்ன இக்கட்டான நிலைமை? 1 சாமுவேலின் புஸ்தகம் 23 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு மலைப்பகுதியிலே இருவரும் சந்திக்கிறார்கள். போர்க்களமாகிறது. ஒரு மலை என்பது போர்க்களமாய் மாறுகிறது. சவுலும் சவுலோடு இருந்தவர்களும் மலையின் இந்த பக்கத்திலும், தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் மலையின் அந்த பக்கத்திலும் வந்தார்கள். இது எப்படி நடைபெற்றது? தாவீதை சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான், ஆனால் கிடைக்க மாட்டேன்றார். எவ்வளோ ஜனங்களை வைத்துக்கொண்டு அங்கும் எங்கும் எப்படியாவது ஒரு பிடித்து விட வேண்டும் என்று ஒரு வெறியில் போறார்.
ஆனால் தாவீதை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே வருகிறார். ஆனால் எவ்வளோ பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் காட்டி கொடுக்குற ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. எந்த காலத்திலையும் காட்டி கொடுக்குற ஜனங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கட்சி மாறிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ தாவீது 10,000 கொண்டவன், அந்த தேசத்தை காப்பாற்றின ஒரு பெரிய ஒரு இராணுவ தளபதி. அந்த சீப்பு ஊரார்களும் அவருடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் தான். அப்போ தாவீது அந்த சீப் என்னும் ஊருக்கு போறாரு, ஊரா போறாரு, அந்த சீப்பு ஊருக்கு போறாரு. எத்தனையோ ஊருக்கு போனாரு, அந்த ஊருக்காரங்கள்லாம் செய்யாதது அந்த சீப்பு ஊருக்காரங்க செய்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே தான் நடக்குது, போட்டி பொறாமை. அங்கே ஒருத்தன் சொன்னான், ஏய் தாவீதை நம்ம காட்டி கொடுத்தா சவுல் நமக்கு நல்ல வருமானம் கொடுப்பாருப்பா, நிறைய தங்கம் கொடுப்பார், வெள்ளி கொடுப்பார். தாவீது நம்மக்கிட்ட வரும்போது இந்த விஷயத்தை அங்கே போய் சொல்லணும். இப்போ எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ கிராமங்களிலே தாவீது அலைந்த பொழுது அங்கெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தோன்றாத ஒரு விபரீத புத்தி இந்த ஜனங்களுக்கு வந்தது பாருங்க. யுத்த களம், போராட்ட களம், யார் எந்த நேரத்தில் எரிச்சல் ஆவாங்கன்னு தெரியாது, யார் எந்த நேரத்தில் பொறாமை ஆவாங்கன்னு தெரியாது, யார் எந்த நேரத்தில் முகத்தை திருப்புவாங்கன்னு தெரியாது. என்னையா நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்னையா முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க, எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. இப்போ தாவீதுக்கு இது நம்ம ஜனங்க தானே, இவங்கள தானே நம்ம காப்பாற்றணும், கோலியாத்துட்டு இருந்து இவங்கள தானே பிலிஸ்தியருடைய வல்லமையிலேருந்து காப்பாற்றணும், இந்த ஜனங்க தானே என்ன 1000 10,000ன்னு சந்தோஷமாக சொன்னாங்க. இன்னும் ஒவ்வொரு பட்டணமாய் கிராமமாக எந்து கொண்டு இருக்கிறார். அவர் சவுல் விரட்டி கொண்டே இருக்கிறார். எந்த பட்டணத்திலும் எந்த கிராமத்திலும் தாவீதை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அந்த ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பவில்லை. ஆனால் இந்த சீப்பு ஊரார் அவர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். நேராக சவுலுக்கு போய் சொல்லுகிறார்கள், ஐயா நீர் தேடிக்கொண்டிருக்கிற தாவீது எங்க வீட்டில் இருக்கிறான், ஐயா வாயா, நீ பிடிச்சிடலாம். அப்போ சவுல் சொல்றான், எப்பா அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, மகா தந்திரவாதி தாவீது, நானும் எவ்வளோ முறை முயற்சி பண்ணேன், கண்டுபிடிக்க முடியல. ஒன்று செய்யுங்க, எனக்கு முன்னாலேயே நீங்கள் போங்க, நான் உங்கள் பின்னால் வரேன். காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துரோகம், உள்ளிருந்தே ஒரு துரோகம், வெளியிலிருந்து நமக்கு பிரச்சனைகள் அதிகம் வந்தாலும் நாம் சமாளித்து விடலாம். மிருகம் ஜீவன்கள் மூலமாக வருகிறதை சமாளித்து விடலாம், கோலியாத் மூலமாய் வருகிறதை சமாளித்து விடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே நம்மோடு இருக்கிறவர்களே, நம்ம ரகசியம் தெரிந்தவர்கள், நமது விவரம் தெரிந்தவர்கள், பலகீனம் தெரிந்தவர்கள், அந்த பலகீனத்தை அதை சாக்காய் வைத்து கொண்டு அதை அனுகூலமாக எடுத்துக்கொண்டு ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஜனங்களிடத்திலும் தப்புகிறது மிகவும் கடினம். தாவீதுக்கு முடியவில்லை. சீப்பு ஊரார் சவுலை அழைத்து வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், இங்கே தான் இருக்கிறான், தாவீதுக்கு தப்ப முடியாது. மலையின் இந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும், மலையின் இந்த பக்கத்தில் சவுலும் சவுலோடு இருந்தவர்களும். சமவெளி என்றால் ஓடலாம், காடுனா மறையலாம், குகைனா மறையலாம். இது மலையில் இருக்குது, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வருவாங்க, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருவாங்க. வேதம் சொல்கிறது, தாவீதையும் தாவீதோடு இருந்தவர்களையும் சவுலும் சவுலோடு இருந்தவர்கள் வளைந்து கொண்ட பொழுது தாவீது தப்புவிக்க தீவிரித்தான். ஆனால் அவர்களோடு கூட அங்கே சிக்கிக் கொண்டிருந்தான். மகா பெரிய ஆபத்து. அப்பொழுது தாவீது நிச்சயமான சகாயத்தை தருகிற ஆண்டவரை பார்த்து அவர் கெஞ்சி இருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 54:4 சொல்லுகிறார், நிச்சயமான உதவி எனக்கு வரும் ஐயா, என் கையினால் இப்பொழுது நான் இவர்களை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய குடும்பத்தார் எனக்கு உதவி செய்ய முடியாது, என் நண்பர்கள் உதவி செய்ய முடியாது, என் ஆயுதம் உனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு உதவி கர்த்தரிடத்தில் வரையுமே, அது நிச்சயமாய் வரும். அப்படிதான் இந்த சங்கீதத்தை அங்கே ஜபமாக அவர் சொல்லுகிறார். நிச்சயமான சகாயம் எனக்கு மாத்திரமல்ல, என்னை ஆதரிக்கிற என்னோடு கூட இருக்கிறவர்கள். எத்தனை பேர் சவுலோடு இருந்தார்கள்? 1000 ஜனங்கள் இருந்தார்கள். தாவீதோடு எத்தனை பேர் இருந்தார்கள்? கைகளினால் எண்ணி விடலாம். தாவீது சொல்லுகிறார், நிச்சயமான சகாயம் எனக்கும் உண்டு, என்னை நம்பி இருக்கிறவர்களும் உண்டு, என்னை ஆதரிக்கிறவர்களுக்கு உண்டு என்று அந்த ஜபத்தை அந்த தருணத்தில் அவர் ஏறெடுத்திருக்கிறார். நான் இவ்விதமாய் நான் கற்பனை செய்கிறேன், சுற்றி வளையப்பட்ட தாவீது, ஆண்டவரே நிச்சயமான உதவி நீ தாருமையா என்று சொல்லி கண்ணை மூடி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன், ஒரு இமேஜின் பண்ணுறேன்.
கண்ணை மூடிட்டே இருந்திருப்பாரு. என்னடா அது பக்கத்தில் கத்தி வந்துச்சு, ஒன்றும் வேதனையே ஒன்றும் வரலையே, யாரும் குத்துன மாதிரி தெரியலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா ஒருவரும் இல்லை. என்ன நடைபெறுகிறது? தாவீதை சவுல் கொலை செய்ய முற்பட்ட பொழுது திடீரென்று சவுலின் அரண்மனையிலிருந்து ஒரு வேலைக்காரன் ஓடி வருகிறான். எஜமானரே, ராஜாவே, நாம் இங்கு வந்திருக்க நேரத்தில் நம்ம எதிரி நமது அரண்மனைக்கு வந்து விட்டான், சீக்கிரம் வாருங்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதை பிடிக்கிறதற்கு ஊரெல்லாம் பறைசாற்றுகிறார். எல்லாரும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே அரண்மனையில் காவலாளிகளும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர்றாங்க. என் பட்சத்தில் இருக்கும் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை கொடுத்து ஜனங்களை கூப்பிட்டு வர்றார். பார்த்தாரு, இங்கே செய்தி வருகிறது, என்ன இது, தாவீது எங்கு வேண்டுமானாலும் பிழைத்து கொள்வார், காட்டிலும் பிழைப்பார், நாட்டிலும் பிழைப்பார், சாப்பிட்டாலும் பிழைப்பார், சாப்பிடாமலும் பிழைப்பார், குகைகளிலும் பிழைப்பார். ஆனால் எனக்கு அப்படி இருக்க முடியாது, எனக்கு அரண்மனை போயிடுச்சுன்னா நான் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அவன் கண்கள் தன் எதிரியான தாவீதை கண்டாலும் இந்த தாவீதை மேற்கொள்ளாதபடிக்கு அவனுக்கு நிர்பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவன் திரும்ப ஓடுகிறான். நான் இவ்விதமாய் நினைக்கிறேன், ஒருவேளை தாவீதை அவன் விரட்டி வந்த வேகம் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருப்பார். ஆனால் தன்னுடைய சொத்துக்கு ஆபத்து, தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து, தன்னுடைய அரண்மனைக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் அவர் உள்ள பின்னங்கால் பெடரில் பட ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி இருப்பார் ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு. சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்பொழுது வருகிற வேகத்தை காட்டிலும் நம்மை விட்டு ஓடுகிற வேகம் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய அனாதி கிருபை, அவருடைய நிச்சயமான சகாயம். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவன் உன் தாபரரே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவன் உன் தாபரரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 தப்புவிக்க ஏதும் இல்லாத ஒரு இடம் அந்த மலை. ஆண்டவர் சகாயத்தை கொடுத்தார், நிச்சயமான சகாயத்தை கொடுத்தார், தாவீதை தப்புவித்தார். தாவீது சங்கீதம் 54 எழுதுகிறார், நிச்சயமாகவே என் சகாயம். அவர் ஆத்துமாவை ஆதரிகளோடு கூட இருக்கிறார். எனக்கு மாத்திரம் உதவி செய்கிறதில்லை, எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, என் வாழ்க்கைக்கு யாரெல்லாம் ஆதாரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உதவி செய்கிறார் என்று அவன் மனமகிழ்வோடு சாட்சி சொல்லுகிறான். பாருங்கள், அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் 28வது வசனத்திலே அங்கிருந்து பார்த்த ஜனங்கள் எல்லாம் இணைந்து அந்த மலைக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். என்ன பெயர்? சேலா அம்மா லிக்கோத். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாப்போம், 3 முறை சொல்லுங்க. சேலா அம்மா லிக்கோத். இப்போ நாளைக்கு யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, ஆன்லைனில் கூட நாங்கள் பார்க்கலப்பா, என்ன ஆச்சு, நேற்று என்ன பிரசங்கம் பண்ணார் பிரசங்கியாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், சேலா அம்மா லிக்கோத். என்னையா அது, கேள்விப்படாத பேரா தெரியுத அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும். சேலா அம்மா லிக்கோத் என்றால் அது மவுண்டன் ஆஃப் எஸ்கேப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் அது மவுண்டன் ஆஃப் டேஞ்சராக இருந்துச்சு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு அபாயத்தின் மலையாய் இருந்தது, அதை அபயத்தின் மலையாய் ஆண்டவர் மாற்றினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அது மரணத்தின் மலையாய் இருந்தது, அதை மகிமையின் மலையாய் கர்த்தர் மாற்றினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அது ஒரு கண்ணியின் மலையாய் இருந்தது, ஒரு இக்கட்டின் மலையாய் இருந்தது. அடுத்த அதே மலையை ஆண்டவர் அடைக்கலத்தின் மலையாய் மாற்றினார். ஒரே இடத்தை ஆண்டவர் மாற்றினார். ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நடந்தது ஐயா? இவ்வளோ பெரிய ஜனங்களோடு, போர் வீரர்களோடு ராஜாதி ராஜா சவுல் மகாராஜா வந்தார், பக்கத்தில் வந்து நின்றார். அவர் எகிப்தை அவர் தாவீதை அவர் அழிக்கிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் சூழ்நிலை தலைகளாய் மாற்றினார். இதே மலை அபாயத்தின் மலையா இருந்தது. இந்த மலையில் சுற்றி வளைக்கப்பட்டபடினாலே தாவீது தப்பி வைக்கிறதுக்கு வழி இல்லை, உதவி வருகிறதுக்கு வழி இல்லை. சரியாய் காட்டி கொடுக்கிறவருடைய வஞ்சகத்தினாலே சரியாய் சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி தாவீதுக்கு எதிர்காலமே இல்லை என்று நினைத்த பொழுது அதே இடம் அவருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறதா என்று சொல்லி அந்த ஊரெல்லாம் சேர்ந்து அந்த மலைக்கு வைத்த பெயர் தான் சேலா அம்மா லிக்கோத். ஆபத்தின் மலை அபயத்தின் மலையாய் மாறினது. மரணத்தின் மலை வாழ்வின் மலையாய் மாறினது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கும் அப்படித்தான் ஆண்டவர் சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார். தலைகளாய் மாற்றுவார். அதே சூழ்நிலை தான் தலைகளாய் மாற்றுவார். 5 நாட்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா தேசத்திலேருந்து ஒரு அம்மா எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாங்க. பாஸ்டர், வாழ்க்கையை வெறுத்து போச்சு பாஸ்டர், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், டைவர்ஸை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 3 நாள் பொறுமையாக இருமா, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். உடனே ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்து ஏதாவது பதில் போட்டால் அதை வச்சு விபரீதமாக ஏதாவது எடுத்துடுறாங்க. ஒரு 3 நாள் பொறுமான்னு. அப்போ 3 நாள் என்ற ஒரு நல்ல குடும்பமாச்சே, நல்ல கணவன் நல்ல மனைவி, என்ன இதுக்குள்ள என்ன புரியலையேன்னு ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணேன். 4வது நாள் அவங்க வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், என் மனைவிக்கு ஒரு அபாயகரமான வியாதி வந்திருக்கு, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நாள் அந்தம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அன்பான கணவனை கொடுத்ததுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வியாதி வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டுட்டு அப்படியே கையில் தாங்கிக்கிட்டே இருக்கிறார். அதே சூழ்நிலை தான் ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. சேலா அம்மா லிக்கோத். ஆண்டோட கிருபையினாலே பல தேசங்களுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த ரயில்வே ஜபக்குழு மூலியமாக ஏறத்தாழ 55 தேசங்களுக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்லும்படி அனுக்கிரம் செய்திருக்கிறார். அநேக அற்புதங்கள், சாட்சிகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்த சூழ்நிலை வேறு, அடுத்த சூழ்நிலை வேறு. dramatic changes. God has been gracious to witness those things. அதை ஒன்றை நான் சொல்லியும் இந்த தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு முறை ஆப்பிரிக்க தேசத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு போதகர் என்னை காலை உணவுக்கு அழைத்தார். நல்லா உபசரிப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனார். 12 வகையான சாப்பாடு. சாப்பிடுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு சாப்பாடை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் ஃபோன் பேச 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 முகமெல்லாம் அப்படியே அவருக்கு சோகமாய் மாறிவிட்டது. அவர் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு துக்ககரமான விஷயத்தை யாரோ சொல்கிறாங்கன்னு. ஃபோன் பண்ணி முடித்த உடனே என்னை பார்த்தார். பாஸ்டர், நீங்கள் இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. நான் சொன்னேன், என்ன விஷயமா போகிறீங்க? இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் பாஸ்டர், குறித்து ஒரு துக்ககரமான விஷயம். சொல்லுங்கள், என்ன விஷயம், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். சொன்னார், என்னோட பாலிய சிநேகிதன், ஒரே பட்டணத்தில் பிறந்தோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம், வளர்ந்தோம். நான் பைபிள் காலேஜ் வந்துட்டு பாஸ்டர் ஆகிட்டேன். அவன் போலீஸ்காரனாக மாறிட்டான். என்னுடைய வயது, எல்லாத்தையும் என்கிட்ட பேசுவான். ஆனால் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லாமல் விட்டுட்டான். இப்போ எனக்கு வந்த செய்தி என்னென்னா, என் நண்பன் விடியற்காலம் 2 மணி அளவில் தன்னைத்தானே சுட்டு கொண்டான் தன்னுடைய துப்பாக்கினால. இந்த பக்கம் சுட்ட போது இந்த குண்டு இந்த பக்கம் போயிடுச்சு. 3 மணி நேரம் கழித்து அவங்க மனைவி வந்து
என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நான் உடனே போகணும். இப்போ நான் சொன்னேன், நானும் வரேன் ஐயா. இல்லை பாஸ்டர், எங்கள் ஆஸ்பத்திரிலாம் ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம். இல்லை தம்பி, நானும் வரேன். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன், இந்த நேரத்தில் இந்த செய்தி வந்திருக்கு, நம்ம போகும். மருத்துவமனைக்கு போனோம். உறவினர்கள் எல்லாம் துக்கம் முகம், இளம் மனைவி, பிள்ளை, ஒரே அழுகை. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி. அந்த இடமே ஒரு துக்கமயமாக இருந்தது. சரி, நானும் என் நண்பரும் உள்ளே போய் பார்த்தோம். அங்கே இருந்து மருத்துவர் இடத்துல கேட்டோம், ஐயா, அவருக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், அனுமதி கொடுங்கள் என்று. அவர் அப்படியே ஒரு கேலியும் கிண்டலுமாய் பார்த்தார். ஏன்பா, உங்களுக்கு இந்த நேரத்தில் இது என்ன பேசணும்னு தெரியாதா? நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருக்குது, அவ்வளவுதான். அப்போ என் நண்பர் சொன்னார், ஐயா, அவர் தூரதேசத்துலேருந்து வந்திருக்காரு, ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் அனுமதி கொடுங்க. வேண்டாம் விருப்பா அவர் கதவு திறந்து அனுமதி கொடுத்தார். என்னுடைய நண்பர் அங்கு படுக்க வச்சிருக்கிறார். உடம்பு முழுக்க வெள்ளை துணியில் சுற்றி இருக்கிறாங்க, தலையில் அதிகமாக சுற்றிருக்காங்க, ஒரே ரத்தம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள் சொன்னார்கள், அப்படியே அவரை விட்டுவிட வேண்டியதுதான், எங்களுக்கு வேறு சிகிச்சை செய்ய முடியாது என்று. கரத்தில் வைத்து ஜெபித்தோம். ஆண்டவரே, நீ சூழ்நிலை மாற்றுகிறவர் ஐயா, துக்ககரமாயிருக்கும் ஜனங்களை நினைத்து பாரு, இரக்கம் காரட்டும், ஜீவன் கொடுங்கள் சுவாமி. அவ்வளவுதான். ஜபிக்கிறது எந்த நேரம்னாலும் நாம் விடக்கூடாது. பாருங்க, நடக்குமா நடக்காதா என்பது அடுத்த கட்டம். எந்த நேரமும் எந்த விஷயத்துக்கும் எந்த சவாலுக்கும் எந்த போராட்டத்திலும் ஜபத்தில் நம்ம ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே மனம் இறங்கும் சுவாமி, சூழ்நிலையை மாற்றுகிறவர், இந்த துக்ககரமான சூழ்நிலை மாற்றும், இவருக்கு ஜீவ பிச்சையை கொடுத்தர், உயிர் பிச்சையை கொடுத்தரணும் என்று ஜபித்தோம். கரத்திலே இரத்தக்கரை. வெளியில் வந்தோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து என் நண்பர் சொன்னார், பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கும்போதே ஒரு ஃபைனல் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். போனவர் 1 மணி நேரம் ஆகியும் வரல. 1 மணி நேரம் கழித்து அவர் வந்தார். என்னையா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். சொன்னார், பாஸ்டர், நம்ப முடியாது நடந்திருக்கு பாஸ்டர். நான் போய் அவன்கிட்ட பேசினேன். அவன் நல்ல உயிரோடு இருக்கிற நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு நபரோடு பேசுறது போல பேசினேன். டேய், எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான்டா செய்வேன், சின்ன குழந்தையிலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்கணும், சொல்கிறத மாத்திரம் ஏன்டா சொல்ல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த சொன்ன உடனே அவர் திரும்பி, அந்த அசைவற்று இருந்த நிலைமையில் இருந்தவர் அவர் திரும்ப சொல்கிறாரு, டேய், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஹைவேஸில் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறதை நிறுத்து, நீ உன்னை கவனிச்சிக்கும் அப்படின்னு அவர் திரும்பி சொல்கிறார். அந்த நண்பர்களுடைய அந்த உறவு பாருங்கள், உன்னதமானது. அது மரண படுக்கையில் இருந்த அந்த நண்பனுக்கு ஒரு பேசும்பொழுது அந்த நண்பர் திரும்பி பேசுகிறார். டாக்டருங்க பார்த்தாங்க, இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஏதாக நாம் செய்யலாம் என்று சொல்லி இழுத்து போனார்கள். 6 மாதம் கழித்து ஜெர்மன் தேசத்துக்கு அந்த பாஸ்டர் வந்திருந்தார். நானும் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த டேபிளில் அவர் முன்னால் உட்கார்ந்தேன், நான் பின்னால் உட்காந்துருந்தேன். அவரை பார்த்துட்டு அவர் ஃபோனை பார்த்தேன். என்ன பாஸ்டர், எதுவும் ஃபோன் வரலையான்னு சொன்னார். ஐயோ பாஸ்டர், நான் மறந்துட்டேன் பாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. நிறைய நேரங்களில் அப்படி தான் நடக்கிற அற்புதங்கள் திரும்ப வராது நமக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் கேட்டேன், என்ன ஆச்சுப்பா? அவர் நம்ப முடியல பாஸ்டர், மறுபடியும் அவன் சர்வீஸில் சேர்ந்துட்டு போலீஸ்காரனாக வேலை செய்கிறான். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாத்திரரே துயவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயரை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். சேலா அம்மா லிக்கோத். சூழ்நிலை ஆண்டவர் தலைகளை மாற்றுகிறவர். அதே மலை, அதே ஆபத்து ஆண்டவர் மாற்றினார். இன்னொரு ரகசியம் இதில் இருக்கிறது. தாவீது சவுலை மனதார நேசித்தான், மனதார நேசித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:44 சொன்னார், பரமபிதா பரம சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள். அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் அவர் மழையும் வருஷிக்கிறார், வெயிலையும் வருஷிக்கிறார். ஆகவே நீங்கள் தீமைக்கு தீமை என்று உதாசீனம் செய்யாமல் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தார். தாவீது அதை அப்படியே நிறைவேற்றினார். பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஜன்ம விரோதி என்று ஜனங்களால் வர்ணிக்கப்பட்ட சவுல் அவன் மரணம் அடைகிறான். அந்த மரணத்தை கண்ணால் கண்ட ஒருவன் ஓடி வருகிறான். ஐயா, உன் சத்ரு மரித்து போனான், நான் கண்ணால் பார்த்தேன். அவன் தாவீது கேட்கிறான், எப்படி ஐயா அவர் இறந்து போனார்? சவுல் எப்படி இறந்து போனார் என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா, அவர் யுத்தத்திலே தோல்வி கண்டு மனம் உடைந்தவராய் மன உளைச்சலிலே அவர் ஈட்டியை அவர் எடுத்து அது ஈட்டி மேல் சாய்ந்து கொண்டு அவர் வீழ்ந்து போனார் ஐயா. தன்னைத்தானே மாய்த்து கொள்ள அவர் முயற்சி செய்தார். நான் போகும் பொழுது உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. தாவீது கேட்டான், பின்பு என்ன நடந்தது? சவுல் எனக்கு பின்பாக திரும்பி, தம்பி, இந்த வேதனை என்னால் தாங்க இயலவில்லை, என்னை ஒரேடியாக குத்தி போடு, என்னை கொன்றுவிடு என்று சொன்னார். ஆகவே நான் கொன்றேன். தாவீது அதை கேள்விப்பட்டவுடன் தன் வஸ்திரத்தை கிழித்தான். யார் யா சவுல்? யார் அந்த சவுல்? அநேக நேரங்களிலே நாம் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு அல்டிமேட் கோல். அது ரொம்ப கஷ்டம். அதோட என்ன கஷ்டம்னா, மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் தாவீது பாருங்க, அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சவுல் மரித்து போனான். அந்த கேள்விப்பட்டவுடன் தன் வஸ்திரத்தை கிழித்தான். உடனே இருக்கவங்களும் வஸ்திரங்களை கிழித்தான். சாப்பாடை தூக்கி தூர போட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும், பொழுது விடுகிற வரைக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அன்பு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறது. வேதம் முழுக்க அதுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அதுதான், அஸ்திபாரம் அதுதான். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு எவ்வளோ போராட்டங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் இருந்தாலும் அதையும் மீறி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, சத்துருக்களை சிநேகிதம் செய்யுங்கள், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை உதாசீனம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தாவீது அந்த இயேசுவினுடைய
நேரடி உபதேசங்களை எல்லாம் கேட்க அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நித்திய உபதேசம் பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் ஒரே சுவிசேஷம் தான். அந்த தாவீதுக்கு போய் சொல்ல ஆள் கிடையாது. எப்பா நீ பரமபிதா போல பரிபூர்ணமாக இருக்கணும்னு என்ன நீ சத்துருவ சிநேகிதன்னு சொல்லலை. தாவீது தேவனோடு ஐக்கியம் பாராட்டினான். அனுதின ஜபம், அனுதின தியானம். ஆண்டவர் அவனை அப்படியே உருவாக்கினார். சாயங்காலம் வரையிலும் சாப்பிடவில்லை. துக்கம் ஒப்பாரி. விஷயம் சொல்ல வந்தவன் காத்து கொண்டிருக்கிறான். எஜமானர் ஏதாவது தரமாட்டாரா? நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறார். அவர் சத்துரு இறந்த நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறார். காத்திருக்கிறான். தாவீது அவன் பக்கம் திரும்புகிறான். எப்பா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நீ கை வைக்கிறதில் துணிகரமானது என்ன? இந்த வார்த்தை விழுந்தவுடன் ஜனங்கள் அவனை அழித்து போடுகிறார்கள். அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். தாவீது வெளியரங்கமாய் உலகத்துக்கு ஆண்டாண்டு காலமாக எனக்கு ஜென்ம விரோதி என்னை விரட்டி 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 என்னை விரட்டினார். நான் சாக வேண்டும் என்று விரும்பினார். என்னை அவமானப்படுத்தினார், நிந்தைக்கு பண்ணார். ஆனால் அவர் மரணத்தை நான் ஒரு நாளும் நான் கொண்டாட மாட்டேன். பெரிய துக்கம். சத்துருவின் மரணத்துக்காக துக்கம் அனுசரித்த தாவீது நிச்சயமான சகாயத்தை செய்த கர்த்தர் சேலா அமாலிக்காவாக சூழ்நிலை மாற்றின கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறதற்கு இதுவும் ஒரு காரணம். பரமபிதா பூரண சர்க்குணர் இருக்கிறது போல் நீங்களும் இருங்கள். அநேக நேரங்களிலே மற்றவர்களிடத்தை எதிர்பார்க்கிறோம். அவங்க இல்லையே, அவங்க இல்லையே, அவங்க இல்லையே. சங்கீதம் 19 சங்கீதக்காரன் புலம்புகிறான். தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் பிழையை உணர்கிறவன் யார்? நம்மை நாமே நோக்கி பார்ப்போம். சேலா அமாலிக்கோத், நிச்சயமான உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணி முடியா அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணி முடியா அதிசயங்களையும் அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். சேலா அமாலிக்கோத், அந்த ஊரார் அந்த மலைக்கு அந்த பெயரை சூட்டினார்கள்.
ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக அந்த மலை ஆபத்தின் மலையாய் இருந்தது. ஒரு சில வினாடிகளுக்கு பின்பு அது அபயத்தின் மலையாய் மாறினது, அடைக்கலத்தின் மலையாய் மாறினது. ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு அது மரணத்தின் மலையாய் இருந்தது. சற்று நேரம் கழித்து அது மகிமையின் மலையாய் மாறினது. சற்று நேரத்துக்கு முன்பு அது ஒரு கண்ணியின் மலையாய், வேடனுடைய கண்ணீர் போல கண்ணியின் மலையாய் காணப்பட்டது. சற்று நேரம் கழித்து ஒரு அடைக்கலத்தின் மலையாய் மாறிப்போனது. அதே மலை, ஆனால் சூழ்நிலையை மாற்றுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றும் உன் வாழ்க்கையில் எந்த மலையை கண்டு பிரமித்து போயிருக்கிறாய்? ஆண்டவரே, இந்த மலையை என்னை விட்டு அகற்றும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்று உனக்கு சொல்லுகிறார், நான் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுவேன். சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவேன். ஆபத்தின் சூழ்நிலைகளை உனக்கு அடைக்கலத்தின் சூழ்நிலையை மாற்றுவேன். அழிவுக்கு நேராய் வருகிற சூழ்நிலையை, உன்னை வாழ வைக்கிற சூழ்நிலையை மாற்றுவேன். நிச்சயமாகவே நான் உதவி செய்வேன் என்று சொல்லி தாவீதுக்கு அருளி செய்த அதே கிருபைகளை, நிச்சயமான சகாயத்தை தந்தருள்வேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது தன் சத்துரு சவுல் மரித்து போன பொழுது அது கேள்விப்பட்டவுடன் தன் சத்துருவுக்காக துக்கம் கொண்டாடினான், புலம்பினான், அழுதான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், சாப்பிடாமல் உபவாசம் இருந்தான். அதே போல இன்றும் நமது வாழ்வில் யாராயிலும் நம்மை பாதித்து கொண்டிருந்தாலும், அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய பலத்தோடு நம்ம அவர்களை மன்னிப்போம். நம்மால் இயன்ற அளவுக்கு சமாதானமாய் போகிறதுக்கு முயற்சி செய்வோம். சேலா அம்மாலை குத் என்று சூழ்நிலையை மாற்றின அதே தேவன் நமது ஆபத்தான சூழ்நிலையும் அனுகூலமாய் மாற்றுவார். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமியும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். எந்த தேவைகளோடு இன்று உம்முடைய ஆராதனைக்கு வந்திருந்தாலும் சரி சுவாமி, ஆண்டவரே, நீர் எல்லா சூழ்நிலையும் உமது பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் மாற்றும். வியாதியோடு இருக்கும் உமது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தந்தருளும். நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளுக்கு நன்மைகளை தந்தருளும். சவால்களும் சஞ்சலங்களும் நிறைந்திருக்கும் உமது பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். சூழ்நிலைகளை தலை கீழாய் மாற்றி உமது பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், உம்முடைய நிச்சயமான சகாயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் சுவாமி. வியாதிப்பட்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன். இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் இரத்த நாளங்கள் இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே இப்பொழுது நீ சுகத்தை பெற்றுக்கொள், புது ஜீவனை பெற்றுக்கொள். எல்லா பலகீனங்களும் ஓடுவதாக, எல்லா அசாதாரணமான பலகீனங்களும் ஓடுவதாக சுவாமி. வியாதியை கொண்டு வருகிற எல்லா கிருமிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் சுவாமி. வலி வேதனைகள் ஓடுவதாக, பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக. கரங்களின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தையும் களிப்பையும் திருப்தியும் தந்தரலும். வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்துடலும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு மாதம் முடியும் பொழுதும் கரத்திலே எஞ்சி இருக்கட்டும் ஐயா, எஞ்சி இருக்கட்டும் ஐயா. எஞ்சி இருந்ததை நீ சீசர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். அதே போல இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, மாதம் முடியும் பொழுது அவர்கள் கரத்திலே கொஞ்சம் சேமிப்பு எஞ்சி இருக்கட்டும் சுவாமி. இந்த தேசத்திலே வாழ்கிறதற்கென்று ஆண்டவரே ஸ்டேட்டஸ் எதிர்பார்த்திருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். கர்த்தருடைய கிருபை அனுக்கிரகம் இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இந்திய தேசத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். அனுகூலமான சூழ்நிலையை தந்தரும். திருச்சபை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.
அற்புதம்